Taste the Daily. எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு பிரம்மாண்ட வரவேற்பளித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோபாலபுரம், செங்கப்படை, அரசப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்ற முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கள்ளிக்குடி வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னமுத்து ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் முருகன், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றிவேல், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்தார். அப்போது களப்பணியில் ஈடுபட்டுள்ள அதிமுக முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் பெயர் சேர்த்தல், திருத்தல் பணிகளை கவனத்துடன் கையாள்வது குறித்து ஆலோசனை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே நெடிமொழியனூர் கிராமத்திலிருந்து திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த திரளானோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திண்டிவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். எழுச்சி பயணம் மேற்கொண்டு தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த துறிஞ்சிப்பட்டியில் திமுகவினரின் கனிம வள கொள்ளையை கண்டித்து நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரம் என்ற பெயரில் கண்டனத்தை பதிவு செய்தனர். முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரத்தில் திமுக அரசின் அவலம் குறித்து மக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், தேர்தலின் போது வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு திமுக ஏமாற்றிவிட்டதாக சாடினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல பொருளாளர் சரவணன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S. ராமச்சந்திரன், யார் அந்த சார் கேள்வி இன்னும் தொடர்கிறது என்ற வாசகங்கள் உள்ள பதாகைகளை கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் நகர கழக செயலாளர் அசோக்குமார், நகர அம்மா பேரவை செயலாளர் பாரதிராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் ஓராண்டு எட்டிய நிலையில் யார் அந்த சார் என கண்டறியாத திமுக அரசின் மெத்தனத்தை கண்டித்து திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் கேள்வி எழுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுப்பிரமணியபுரம் அருகே அதிமுக கழக அலுவலகத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ஒரு வருடம் கேள்வி இன்னும் தொடர்கிறது, யார் அந்த சார் என்ற கண்டன கேள்விகள் கூடிய பதாகைகளை ஏந்தி கேள்வி எழுப்பினர். இதில் திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் M. சுரேஷ்குமார், திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் புல்லம்பாடி S. பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள காட்டூர் வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமினை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பார்வையிட்டார். இம்முகாமில் நடைபெற்று வரும் வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்துதல் உள்ளிட்ட பணிகளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான குமார் நேரில் ஆய்வு செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாமினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்தார். சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 60 வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற்று வரும் முகாம்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் MSM குமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் புவனகிரி பகுதிகளில் நிகழ்ந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாமினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆய்வு செய்தார். தொரவலூர், விருத்தாச்சலம், பெரியாக்குறிச்சி, அரசுக்குழி மற்றும் கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகாம்களை கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வுகளின் போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் ஓராண்டு எட்டிய நிலையில்
தஞ்சை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக திருவையாறில் யார் அந்த சார் எனும் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யார் அந்த சார் என்ற தலைப்பில் போராட்டம் நடத்தி ஓராண்டு நிறைவுற்றதை நினைவூட்டும் வகையில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக சார்பு அணிகளைச் சேர்ந்த திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் முறையாக சாலை அமைக்காமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை நேரில் ஆய்வு செய்த அதிமுக திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார், பழைய பால் பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான போக்குவரத்து நெரிசலை குறைக்க கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் இதனை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தனது தொகுதி பிரச்சனையை பற்றி கவலை இல்லை எனவும் பலரும் வேதனை தெரிவித்தனர். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ரூபாய் 450 கோடிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதனால் இன்றைக்கு திருச்சி மக்கள், குறிப்பாக திருவெரும்பூர் அந்த பழைய பால் பண்ணை ஜங்ஷனை கடப்பதற்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுமார் குறைந்தது அரை மணி நேரம் காலம் விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.